Friday, today's Gospel. But now even more the report about him went abroad. Luke chapter 5 verse 15. There is a saying, action is louder than words. What one does is more important than what one says. Politicians need to be reminded that actions speak louder than words. Jesus reached out his hand and touched the man. I am willing, he said. Matthew chapter 5 verse 13. What he does comes out of what is his mind and heart. Good act is a consequence of good will. The report about him rooted on his good will. My whole being will tell the world what sort of a heart I have in me. The report about me will go abroad. சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, வார்த்தையை விடுத்து குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். திரு ரத்தத்தால் கழுவும், திரு ரத்தத்தால் கழுவும். இயேசுவே இயேசுவே குணமாக்கும், இயேசுவே இயேசுவே குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே குணமாக்கும். திரு ரத்தத்தால் என்னை கழுவிடும். திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேசு தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. முதல் வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர். அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிரார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எருசலேமே ஆண்டவரை புகழ்வாயாக, புகழ்வாயாக. சீயோனின் உன் கடவுளை புகழ்வாயாக. அவன் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றான். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றான். அவன் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவு செய்கின்றான். உயர்தர கோதுமை வழங்கி
உன்னை நிறைவடைய செய்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரிடம் விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Jesus stretched out his hand and touched him. இயேசு கையை நீட்டி அவரை தொட்டார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, the providence and the mercy of God, who had already thought of helping the world, determined the salvation of all peoples through Christ. Saint Leo the Great. இறை பரிவும் இறை இரக்கமும் இந்த மனித உலகிற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தினால் மீட்பு நடைபெறுகிறது. இயேசுவினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் அதை சார்ந்த வண்ணம் நடைபெறுகின்றன. லூக்கா 5:12, Lord, if you will, you can make me clean. ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும். இதுதான் இன்றைய நற்செய்தி. ஆக இறைவனின் பராமரிப்பும் இரக்கமும் இயேசுவின் வழியாக அனைத்து மக்களின் மீட்புக்காக உதவ முன்பே திட்டமிடப்பட்டது. வெள்ளம் வந்த நேரத்தில் யாரெல்லாம் நல்ல உள்ளம் படைத்தவர்களோ பதைபதைத்து போனார்கள். உணவுப் பொருட்களை சமைத்து கொடுக்கிறோம், சப்பாத்தி 2 நாட்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்களாக செய்து கொடுக்கிறோம், எப்படியாவது இவைகளை கொண்டு போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேர்க்க வேண்டும் என்று ஆதங்கத்தோடு கேட்டவர்கள் நிறைய பேர். ஏனென்றால் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு இரக்க உள்ளம். ஆக இவைகள் நல்ல உள்ளங்களினுடைய வெளிப்பாடு. திருக்குறள்ல சொல்வது போல, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. மனித நேயத்தில் பார்த்த ஒரு மிகப்பெரிய பண்பு. ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் வேறொரு பக்கம். மனிதன் எவ்வளவு தூரம் சுயநலமிக்கைகளாக இருக்கலாம் என்று நமக்கு தெரியும். ஆக ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த முடியும். ஆண்டவருடைய விருப்பம். அவர்
ஆக அவருடைய இசைவு தேவை. அந்த இசைவை பெறுவதற்கு இந்த தொழுநோயாளர்கள் என்ன செய்கிறார்கள்? தடையை மீறி வருகிறார்கள். ஊருக்குள் வரக்கூடாது, கல்லறைகளில் தான் இருக்க வேண்டும். யாராவது அப்படி நெருங்கி வந்தால் இவர்கள் மணியடித்து தீட்டு தீட்டு என்று சொல்லி அவர்களை எச்சரிக்க வேண்டும். ஆனால் இயேசுவிடம் வரும் பொழுது அதையெல்லாம் தாண்டி இயேசுவிடம் வந்தால் குணம் பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையில், விசுவாசத்தின் அடிப்படையில் அவரிடம் வந்து மண்டியிட்டு, ஆண்டவரே நீர் விரும்பினால் எங்களை குணமாக்கும். இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார். என் செயலின்றி யாவும் நின் செயல் என்று எண்ணுவேன் ஒவ்வொரு காலம். புன் செயல் மாயை மயக்கின் என் செயலாய் பொருந்துவேன் அஃதொரு காலம். பின் செயல் யாதும் நினைவின்றி கிடப்பேன் பித்தனேன் நல் நிலை பெற நின் தன் செயலாக முடித்திடல் வேண்டும். என் செயலின்றி யாவும் நின் செயல், அனைத்தும் இறைவா நீ என்னை வழிநடத்துகின்ற செயல் என்று எண்ணி இருப்பது ஒரு காலம். அது நன்றாக அறிவு தெளிந்திருந்து என் எண்ணம், சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் இறைவனை சார்ந்ததாக இருக்கின்ற காலம். புன் செயல் மாயை மயக்கின் என் செயலாய் பொருந்துவேன் அஃதொரு காலம். புன் செயல் தீய செயல்கள், இவைகளெல்லாம் என்னுடைய எண்ணத்தை கலைத்து மயக்கி அல்லது தடம் புரண்டு தரம் குறைந்து உன்னை விட்டு பிரிந்து இருக்கின்ற காலம் ஒரு காலம். ஊதாரி பிள்ளையை போல. பின் செயல் யாதும் நினைவின்றி கிடப்பேன் பித்தனேன். பைத்தியம் பிடிச்ச நிலையில எது தேவையோ அதை விடுத்து கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்கின்ற வகையில் இருக்கின்ற பைத்தியக்கார நிலையில் இருக்கின்றேன். நல்நிலை பெற நின் தன் செயலாக முடித்திடல் வேண்டும். நல்ல நிலை பெறுவதற்கு என்ன செய்த வேண்டும்? அந்த மயக்கம் தெளிந்து நல்ல நிலை பெற நின் தன் செயலாக முடித்திடல் வேண்டும். ஐயா அப்பனே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற பாடல். இறைவனுடைய விருப்பத்தை ஏற்று அவர் என்ன விரும்புகிறாரோ அதன்படி நடத்தல் வேண்டும். அதுதான் நமக்கு வாழ்வு தருகிறது, அருளை தருகிறது, இரக்கத்தை பெற்று தருகிறது. நாமும் அந்த இரக்கத்தை பெறுவோம், பிறருக்கும் அதை பகிர்ந்தளிப்போம். பிறருக்கும் அதை கொடுப்பதற்கு நம்முடைய செயல்பாடுகளால் அவர்களை ஆண்டவரிடம் அழைத்து வருவோம். நம்பிக்கையே அவர்களை அழைத்து வர வேண்டும். அது தன் புத்தி என்று சொல்வார்கள். சொல் புத்தி, 4 பேர் சொல்லுகிறார்களா அதை ஏற்று நான் நடப்பேன் என்பது சொல் புத்தி. அல்லது கையறு நிலை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, எதுவும் செய்ய முடியாத நிலையில் அப்பொழுது 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுவிடம். இயலாத பொழுது அப்பொழுதும் ஆண்டவர் அவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இப்படி ஆண்டவரிடம் அழைத்து வருவோம். ஆண்டவருடைய அருளை பிறருக்கு கொடுப்போம். Lord, let me be made pure, but not just yet. The will to purity and to serving God is not something that comes from within. Indeed, such a will is only obtained with God's good grace and time. St. Augustine. ஆண்டவரே என்னை தூய்மையாக்கும், ஆனால் இன்னமும் இல்லை. ஆத்ம சுத்தமும் இறைவனுக்கு ஊழியம் செய்தலும் உள்ளிருந்து வருவதில்லை. ஆனால் அது பெறப்படுவது இறை இரக்கத்தாலும் நேரத்திலும் வருகிறது. அந்த நேரத்தை எமக்கு தாரும். மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவராக நீர் விளங்குகின்றீர். உம்மால் அனைத்தும் கூடும், அனைத்தும் சாத்தியம். உம்மை நாடி தேடி வந்தவர்கள் ஒரு பொழுதும் கைவிடப்படுவதில்லை. மாற்று வாழ்வை பெற்றுச் செல்கிறார்கள். A new lease of life என்கின்ற வகையில் அது தொழுநோயோ பாவ நோயோ
அல்லது பசாசின் தந்திர வலைகளான கட்டுகளோ எதுவாக இருந்தாலும் உம்முடைய திருப்பாதத்தை நாடி வந்த பிறகு அவைகளிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் பிள்ளைகளை உமது திருப்பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். இவைகளை எல்லாம் நீர் ஏற்று அவர்களுக்கு உம்முடைய அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் தொடர்ந்து தருவீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். இதில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி வாழ்வில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. இதில் வாரும் என் இயேசுவே. நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் தொடுத்தேன், உறவை தேடி. இனி வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் பங்கு கொண்ட இத்திருவிருந்தின் வழியாக நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்விருந்தின் ஆற்றல் உள்ளங்களில் செயல்பட்டு நாங்கள் உட்கொண்ட கிறிஸ்துவாகவே எங்களை உருமாற்றிட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.